வணக்கம், வாழ்களுடன் வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு மட்டன் கிரேவி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி டுடே சமையல் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் தாங்க, ஒரு ஒரு கால் கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் கூடயே ஒரு 300 கிராம் இருக்கும் மட்டன் வாங்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை பெரிய ஸ்பூனாக 2 ஸ்பூன். மிளகு ஜீரகம் அரை ஸ்பூன் இடித்து வச்சுருக்கேன். ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளி, 2 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1, ஒரு 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இவ்வளோதாங்க. நம்ம இப்போ தாளிக்கலாம் குழம்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம், வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு. இது ஈஸியாக செய்கிற முறைங்க. சூப் எடுக்கணும்னா தனியாக வேக வச்சுலாம் எடுக்கணும். நான் இப்போ அப்படியே டக்குன்னு செஞ்சணும்னு சொல்லிட்டு ஈஸியாக செய்கிற மெத்தடில் செய்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு. மிளகு ஜீரகமும் அரை ஸ்பூன் இடித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணி போப்பேன். மட்டன், இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம பாருங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். பார்க்க எம்மையாக இருக்குது. இல்லை நம்ம தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம். காரம் பார்த்திங்கன்னா அது பெரிய கரண்டி பாருங்கள், ஒரு சின்ன குழம்பு கரண்டி அது. அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிறதுக்கு டைரெக்டாகவே நம்ம பண்ணுறோம்ல, அதனால் வேக வச்சுட்டு பண்ணல, டைரெக்டாக பண்ணுறோம். ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா வேகட்டும். குக்கர் மூடி போட்டு ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு 5 சவுண்டு விட்டு இறக்கிடலாங்க. நல்லா மட்டன் வந்துடும். மசாலா ஸ்மெல் போக நம்ம இறக்கிடலாம். இல்லை தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றிக்கணும்னா லாஸ்ட்டில் ஊற்றி இறக்கணும்னா நல்லாயிருக்கும். முக்கால்வாசி நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். இன்றைக்கி லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஊற்றி இறக்கலான் இருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுருவோம். நல்லா வேகட்டும். இதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்தோடனே எம்மியான கறி வெந்து ரெடி ஆகிடும். எம்மியான கறி குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கு லாஸ்ட்டில் இதுக்கு வெந்தோடனே நம்ம ஸ்ட்ரீம்லாம் போனோடனே கொஞ்சம் சோம்பும் தேங்காயும் அரைச்சி ஊற்றி ஒரு 10 கொதிக்க வச்சு இறக்கிடலாம். கொதிக்கட்டுங்க. மூடி வெயிட் போட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டாச்சுங்க. ஒரு 5 சவுண்டு வரட்டுங்க. நல்லா மட்டன் வந்துடும். ஸ்லோவில் வச்சுருவோம். ஒரு 5 சவுண்டு வரட்டும். இதோடனே நம்ம மட்டன் வந்துடும். இப்போ தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றி இறக்கிட வேண்டியது தான். கொஞ்சம் சோம்பு தாளிக்கலாம். அப்படியே அரைச்சி ஊற்றி அதை ஊற்றலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் வெந்தோடனே கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கறி குழம்பு. இது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், இதையும் அதில் கொட்டி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுவோம். ரொம்ப எம்மையாக இருக்கும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். சீக்கிரம் போயிடும். அதனால் நான் அதோட ஜாயின் பண்ணி வேக வைக்கல. குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. மட்டன் வெந்துருச்சு. இப்போ கத்திரிக்காயில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வேக வைப்போம். வெந்தோடனே அதில் ஆட் பண்ணிப்போம். சீக்கிரம் வந்துடும் அது. கத்திரிக்காய் எடுத்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வெயிட் எடுத்தாச்சு. மட்டன் வந்துருச்சு. இதில் நம்ம இந்த தேங்காவையும் இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடலாம். அதில் இப்போ தேங்காயும் அதில் கொட்டியாச்சு. கொஞ்சம் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்தோடனே இறக்க வேண்டியதுதான். உப்பும் கரெக்டாக இருக்குது. மேலே நம்ம கடைசியாக புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது ஒரு 10 கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
பார்க்கவே எம்மியாக இருக்குது. நல்லா ஒரு 10 கொதி கொதிச்சோடனே இறக்கிடலாங்க. நல்லா கொதிக்குது. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுவையான சூப்பரான மட்டன் குழம்பு எம்மியாக கத்திரிக்காயோட சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனோடனே பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுமா. சூப்பராக குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கத்திரிக்காயும் மட்டனும் போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.